என்னப்பா கணேசா, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ராகவேந்திரா. சுவாமிகள் சொல்கிறார் அப்பன் நாட்டையும் வெங்கண் நாட்டையும். நான் முந்தின பிறவியில் பிரகலாதனாக இருந்தேன். நீயும் வெங்கண்ணாவும் என்னோட ரொம்ப நெருங்கிய சிநேகிதர் 2 பேரும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறபோது நான் சமாதி அடையணும் அப்படிங்கிறார். வெங்கண்ணா வெம்மி வெம்மி அழுதார். நீங்கள் இல்லாத பூவுலக வாழ்க்கை எனக்கும் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறார். அழாத வெங்கண்ணா, அண்ணாவா அப்பாவா இருந்து எனக்கு நிறைய செஞ்சிருக்கார். அவரும் அவரது கடைசி மகனை அழைத்து வா, மடாதிபதியாக பீடரோகணம் செய்யணும். அவனுக்கு 700 சால கிராமங்களை கொண்டு வர சொல். வா, துங்கக்கைக்கு போகலாம். துங்கக்கரைக்கு போனார்கள். அங்கிருந்து ஒரு 6 மைல் தூரத்தில் ஒரு பெரிய கல் இருந்தது. அது திரேதாயுகத்தில் சீதையை தேடி வந்த ராமனும் லக்ஷ்மணனும் உட்காந்துட்டு இருந்த கல் அது. அந்த கல்லை எடுத்து வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா வெங்கண்ணா. கண்டகி தீர்த்தத்திலேருந்து சால கிராமங்கள்லாம் குவிஞ்சுது. அப்பண்ணாவுக்கு குடும்ப பிரச்சனை, கட்டாயம் போயே ஆகணுங்கிற நிலைமை. சுவாமிகள்கிட்ட அனுமதி கேட்குறார். சரி, நானும் புறப்படுறேன் அப்படிங்கிறார் பகவான். என்ன சுவாமி இப்படி சொல்கிறேன்? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் போனேன் வந்தேன்னு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு குரல் தழுதழுக்க சொல்கிறார். இருக்கலாம், நான் என் விருப்பத்தை சொல்லியும் நீ போகணுங்கிற. நான் பார்த்துக்கிறது அநேகமாக இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லாதேங்கோ, சந்தோஷமாக அனுமதி தாங்கோ. எல்லோருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறுவதில்லை. சரி, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி கொடுக்குறார். அப்பண்ணா குழப்பத்தோடு போகிறார். பிருந்தாவனமும் மாருதி விக்கிரகமும் தயாராகிடுத்து. குருராஜரின் கடைசி மகனுக்கு பீடாரோகணம் செய்து யோகேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற நாமமும் கொடுத்தாச்சு அவருக்கு. விரோதி வருஷம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ விதியை வியாழக்கிழமை. சுவாமிகள் விடிகாலம்பறையை எழுந்திருந்தார். நீராடினார். ராமருக்கு பூஜையை பண்ணினார். சீடர்கள் எல்லாம் அழைச்சார். நான் இன்னைக்கு சமாதி அடைய போகிறேன். எல்லோரும் கடமையை ஒழுங்காக செய்யுங்கோ. யாரையும் தரக்குறைவாக பேசாதேங்கோ. ராம பக்தியை பரப்புங்கோ. கோபத்தெல்லாம் தூரம் ஒதுக்குங்கோ. சும்மா கோவப்படாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கெல்லாம் கோபம் வருது. சுற்றி வர சால கிராமங்களெல்லாம் நிறைச்சி வைங்கோ. என் கையில் இருந்த துளசி மாலை அந்த உருள்றது எப்போ நிற்கிறதோ அப்போ அந்த கருப்பு கல்லை போட்டு என்னை மூடிடுங்கோ. யாரும் அழக்கூடாது. யாருக்காகவும் கல்லை மறுபடியும் திறக்கக்கூடாது. இது என் மேலே ஆணை அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாலையோட கிழக்கு நோக்கி பத்மாசனமிட்டு யோக நிஷ்டையில் அமர்ந்துட்டார். சீடர்கள்லாம் கண்ணீர் விட்டபடி சால கிராமத்தை சுற்றிலும் அடுக்கினா. அப்பண்ணா வந்துடக்கூடாதா என்று எல்லோரும் பரிதவித்த வேளையில் சுவாமிகள் கையில் துளசி மாலை நின்றுடுத்து கல்கொண்டு சமாதியை மூடிட்டா. மேலே சுவாமிகள் சொன்னபடி மூல ராமர், லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாரையும் வச்சாச்சு. அப்பண்ணா ராகவேந்திரர் மேலே ஸ்லோகங்கள்லாம் அமைச்சு பாடிண்டே வரார். ஓட்டமும் நடைமா வந்துருக்கார். 31வது ஸ்லோகத்தில் 4வது அடி சமாதி அவர் கண்ணுக்கு தெரியறது. அவரால் மேலே பாட முடியல. கண்ணீரோடு மோசம் போனேனேன்னு அழுதுண்டே ஓடி வரார். 31வது ஸ்லோகத்தின் 4வது அடிய சமாதிக்குள்ளேருந்து வந்தது. எல்லாருக்கும் மெய் சிலிர்த்து போச்சு. அப்பண்ணா, நீ குறுந்தரிசனம் பெட்டி விட்டாய். குருநாதர் உன்னை வாழ்த்திட்டார் அப்படிங்கிற மற்ற சீடர்கள்லாம். 32வது ஸ்லோகத்தையும் பாடி முடித்தார் அப்பண்ணா. அன்று முதல் இன்னி வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள் தான் ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் பாடின்னு இருக்கா. வெங்கண்ணாவோட கனவுல தோன்றினார். நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சுவாமிகள் அவருக்கு ஆறுதல் சொன்னார். அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரரோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. பெல்லாரியில் தாமஸ் மன்றோ கலெக்டராக பதவி பண்ணிட்டு இருந்தார். ஆலயங்கள் எல்லாம், மடாலயங்கள், மத ஸ்தாபனங்கள், பூஜை, நெய்வேதனம், செலவெல்லாம் அதற்குண்டான சொத்து வரவு போக உபரி இன்று அரசு நினைத்ததை அரசுடவியாக்கிடணும். மற்றதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்ரீமடத்துக்கு திவான் தாஸ்வேஜுகளை கொண்டு வர உத்தரவு போட்டுட்டார் மன்றோ. கணக்கை கொண்டு வந்த திவான்
ஸ்ரீ ராகவேந்திரின் பெருமையை கூற மறுநாள் காலம்பர நானே மடத்துக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை செருப்பையும் தலையில் இருந்த தொப்பியை அவுத்து வச்சார். போய் படத்தில் நின்றுண்டார் சத்தனாரி பகவானுக்கு முன்னாடி. மகான் படத்தில் தான் பார்த்துருக்காரு. என்னடனா மகான் வந்து நிஜமாகவே அவர் முன்னாடி தோன்றினார். அவர் சொல்கிறார், செலவெல்லாம் கூடிட்டு போயின்னு இருக்கு, வானம் பெய்யறது, சில நேரத்தில் பூமி மாதா மனம் விண்டு போகிறா. ஆனால் அப்போது பக்தர்களுக்கு பசிக்குமே, ஆலயங்களில் தீபம் எரியணுமே, பூஜை நடக்கணும், தர்மம் செழிக்கணும், இருந்ததானே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். மன்னரே தானிய இருப்பு போதாமல் இருக்கிற சமயத்தில் ஆலயங்களுக்கும் மடங்களுக்கும் மன்னரின் கையேந்துவது அழகா? கேட்டால் தானே கிடைக்கும். பேச எல்லாமே நியாயமாகப்பட்டது மன்றோவுக்கு. இந்த 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 மந்திராட்சதையை சேர்த்து சமைக்க சொல்லு, ஆரோக்கியமாக நீடோடி வாழ்வ நீனு அப்படின்னு ஒரு இலையில அக்ஷதையும் தந்தார். அவர் கண்ணிலிருந்து மறைந்த பின்பே சுய நினைவுக்கு வந்தார் மாண்ட்ரே. சமைக்க சொல்லி சாப்பிட்டார் தாமஸ் மாண்ட்ரோ. சுவாமிகளின் தரிசனம் பெற்ற சர்க்கார் கெஜெட்டில் பிரான்சிஸ் என்பவரால் அதோனி தாலுக்கா அப்படிங்கிற புஸ்தகத்தில் 113ஆம் பக்கத்தில் பிரசுரமாயிருக்கு. சென்னைக்கு கிளம்பி போயிட்டார். அலுவலகத்தில் தாசி வச்சுக்கெல்லாம் ஃபைல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது, மும்மரமாக கையெழுத்து போட்டுருக்கார். திடீர்னு எழுந்து நின்னார். ஏன் என்று யாருக்குமே புரியல. அவர் கையில் இருந்த மந்திராலய மட தாஸ்வேஜுகளையும் ஒரு நிமிஷம் மகானை தியானித்து விட்டு சொத்து வருமானம் செலவு எல்லாம் சமமாக இருக்குது அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அரசு முத்திரையும் பதிச்சு கொடுத்துட்டார். அவர் ராகவேந்திரர் மறைந்த பிறகும் சொத்துக்களை காப்பாற்றி தந்த அந்த மகானின் சரித்திரம் படிப்பவரையும் கேட்பவரையும் பல துன்பங்களிலிருந்து காப்பாற்றும். ஸ்ரீ ராகவேந்திர அருள் அனைவருக்கும் கிட்டும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே. நன்றி, வணக்கம்.